பிஆர் கார்டன் பகுதி எனப்படுகின்ற இந்த பகுதி 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட குடியிருப்புகளும் பக்தவச்சலம் காலத்தில் கட்டப்பட்ட சென்னை மாநகராட்சி பராமரிப்பில் இருந்த குடியிருப்புகளும் என்று சிதலமடைந்த 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இடித்துவிட்டு 200 சதுரடியில் இருந்த இந்த குடியிருப்புகளை 400 சதுரடிக்கு அதிகமான குடியிருப்பாக கட்ட வேண்டும் என்று இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திட்டமிடப்பட்டு இன்றைக்கு அந்த கட்டுமான பணிகளை துவக்க இருக்கின்றோம். இதில் ஏற்கனவே இருந்த குடியிருப்புகளோடு சேர்த்து 504 குடியிருப்புகள் ஒட்டுமொத்தமாக புதிதாக கட்டப்பட இருக்கின்றது. இந்த பணிகளை விரைவுபடுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த பணிகள் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து துறையினுடைய எங்கள் செயலாளர் காகலா உஷா அவர்களும் துறையினுடைய மேலாண்மை இயக்குனர் அன்பிற்கினிய பிரபாகரன் அவர்களும் தொடர் ஆய்விலை மேற்கொண்டிருந்தோம். இந்த பகுதியை வசிக்கின்ற மக்களுக்கு தமிழ்நாடு அரசு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் தரப்படுகின்ற 24,000 ரூபாய் அவர்களுக்கு தந்து முறையாக அவர்களோட விருப்பத்திற்கேற்ப இந்த குடியிருப்புகளை இங்கிருந்து மாற்று இடத்திற்கு அவர்கள் வாடகைக்கு சென்றிருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் முடிப்பதற்குண்டான முழு முயற்சியில் இந்த பணியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். மாதம் 2 முறையாவது இந்த கள ஆய்விலே நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம். மதிப்பை பொறுத்தளவில் 86 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்புகள் கட்டப்பட இருக்கின்றது. சொந்த இடம் என்பது யாருடைய இடமும் இல்லை. வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஒரு 164 வீடுகளும், அதேபோல் சென்னை பெருநகராட்சி பராமரிப்பில் சுமார் பக்தவச்சலம் அவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மாநகராட்சியால் பராமரிக்கப்பட்ட வீடுகள் 134 என்று இருந்தது. இதுபோக மீதம் இருக்கின்ற இடம் அத்தனையுமே சென்னை பெருநகர மாநகராட்சிக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் உரிய இடம். அதில் அவர்கள் நீண்ட காலமாக குடியிருந்து வந்ததால் அவர்களையும் இந்த குடியிருப்பிலே இணைத்துக் கொண்டு அவர்களுக்கும் வீடுகள் வழங்குகின்ற திட்டத்தில் அவர்களை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கும் 24,000 ரூபாய் வெளியிலே செல்வதற்குண்டான உதவியும் செய்திருக்கின்றோம். ஆகவே யாருக்கும் சொந்தமான இடம் இதில் இல்லை. இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் தயாளம்மாள் தொண்டு நிறுவனம் என்று மன்றத்திற்காக அண்ணா மன்றம் என்று ஒதுக்கப்பட்ட பகுதியிலே கட்டப்பட்டிருந்த கிரவுண்ட்+2 பில்டிங்கையும் நாங்களே இடித்து அதையும் ஒப்படைத்திருக்கின்றோம். நாங்களே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்டடத்தை வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திடம் ஒப்படைத்திருக்கின்றோம். திருவண்ணாமலை கிரிவல பாதை பாதிக்கப்பட்டிருக்க அந்த பகுதி முழுவதுமே இந்த வெள்ள பாதிப்புல இன்னும் மீளல. இப்போ அந்த தீபம் நிகழ்வுகள் இருக்கு. பௌர்ணமி காலத்துல எல்லாம் கிரிவலம் அதிகமா வருவாங்க. 50 லட்சம் பக்தர்கள் வருவாங்கன்னு அதுக்கு ஏற்பாடுகள் என்ன பண்ண போறோம்? பக்தர்கள் அளவு குறைக்கப்பட போகுதா, இல்ல மாற்றங்கள் இருக்கா? என்ன மாதிரி போர்க்கால அடிப்படையில் அங்கு நிவாரணப் பணிகளை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தல்படி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் அந்த மாவட்ட அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களும் மற்றும் ஏற்கனவே இது போன்ற வெள்ள நிவாரணப் பணிகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றி திறம்பட பணியாற்றிய உயர் அரசு அலுவலர்களையும் நியமித்து அங்கே போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிரிவல தீபத்தை பொறுத்தளவில் உற்சவம் தொடங்கிவிட்டது. 2 நாள் நேற்றைக்கும் இன்றைக்கும் துர்க்கையம்மன் வழிபாடு, பவானி அம்மன் வழிபாடு, ஊர்வலம், உற்சவருடைய ஊர்வலம் சிறப்பாக நடந்திருக்கின்றது. கிரிவல பாதையில் ஏதாவது சேதாரம் ஏற்பட்டிருந்தால் போர்க்கால அடிப்படையில் முழுவதுமாக சரி செய்வதற்கு பொதுப்பணித்துறையும் மாவட்ட நிர்வாகம் இந்து சமயத்துறை ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. இன்னும் ஒரு நாளில் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நானும் அந்த தீப ஏற்பாடு பணிகளை கள ஆய்வில் மேற்கொள்ள இருக்கின்றோம். ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஒரு கள ஆய்வினை மேற்கொண்டார். அதற்கு பிறகு மாவட்ட அமைச்சரும் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நானும் ஒரு கள ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றேன். 3வது தீபத்திற்கு முன்பாக நிச்சயமாக ஒரு கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம். எத்தனை லட்சம் பக்தர்கள் வந்தாலும் ஏற்கனவே திட்டமிட்டபடி கடந்த ஆண்டை விட என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருந்தோமோ, மருத்துவம் என்றாலும் சரி, அதேபோல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்றாலும் சரி, கழிப்பிட வசதி என்றாலும் சரி, காவல்துறை என்றாலும் சரி, பேருந்து நிலையம் என்றாலும் சரி, வாட்சிங் டவர் என்றாலும் சரி, அத்தனையும் 20% கூடுதலாக சொல்லியிருக்கின்றோம். கடந்த ஆண்டு 35 லட்சம் பக்தர்கள் வருகை தந்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த ஆண்டு 10லிருந்து 20% மக்கள் கூடுதலாக வருவார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அதற்கேற்றாற்போல் அனைத்து வசதிகளையும் கூடுதலாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். முதல் முறையாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கிரிவலம் போடுறதுக்கு அச்சத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய சூழலை பொறுத்தளவில் அனைத்தையும் முன்கூட்டியே கணக்கிடுகின்ற ஒரு சூழல் இருந்தாலும், விஞ்ஞான ரீதியாக வளர்ந்து விட்டாலும், ஒரு சில பகுதிகளில் ஏற்படுகின்ற இது போன்ற இயற்கை சீற்றங்களை கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கின்றது. இயற்கை சீற்றத்திற்கு பிறகு நிச்சயமாக அதற்குண்டான காரணத்தை கணக்கிடக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது. அதற்கேற்றாற்போர் வருகின்ற காலங்களில் அரசு தன்னுடைய எல்லையை மாற்றிக்கொள்ளும். அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நிச்சயமாக ஈடுபடும்.